வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பாலிட்டிக்ஸில் புது ட்ரெண்டே வழக்கு போடுறதும் அப்புறம் அதை அப்படியே நைஸாக வாபஸ் வாங்குறதும் தான் ஆயிடுச்சு. அந்த வகையில் நம்ம வி த லீடர்ஸ் பார்ட்டி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேலே வழக்கு போடுறதுல ஒரு பெரிய போட்டியே நடக்குதுங்க. ஆனால் அந்த கேஸை அவங்க எப்படியெல்லாம் வாபஸ் வாங்குறாங்கங்கிறத பற்றி நம்ம அண்ணாமலை சார் ஒரு மேடையில் கொடுத்த விளக்கம் இருக்கே, அது தனி ரகம். வாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் 8 பேருக்கு மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். 6 பேருக்கு அப்பாலஜி வாங்கியிருக்கேன். ஒரு மேக்சின் ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். இதுவரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை. இப்போ விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே திமுக அரசியல்வாதிகள் உட்பட பலரும் அவதூறு வழக்க போடுறாங்க. அதில் குறிப்பாக பி சண்முகம் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸை கோர்ட்டில் எதிர்கொள்ள தயாரான அண்ணாமலை, நானே நேரில் குறுக்கு விசாரணை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கேஸ் போட்டவங்க கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, சரிப்பா வழக்கு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு நீதிமன்றத்தில் மனு கொடுத்துட்டு சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. எனக்கு 82 வயசு ஆகுது. நான் ஒரு அரசியல் கட்சி 40 வருஷமா இருக்கேன். நான் அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன் அப்படின்னு ஒரு பேசுனது. அது படிப்படியாக ஒரு ஏறி 2 ஏறி 3 ஏறி ஒரு காலகட்டத்துல இல்ல நாமளே அவரை கிராஸ் பண்ணுவோம். அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கத்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் சொல்றாங்க. ஆனா இங்க தான் நம்ம பத்திரிகை நண்பர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாங்க. அண்ணாமலையும் சண்முகமும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, அதாவது 2 பேரும் பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தியை போட்டாங்க. இதை பார்த்த அண்ணாமலை சாருக்கு செம்ம கடுப்பாகி உடனே ப்ரெஸ் மீட்டை உட்காந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பாடத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க அவங்க என் மேலே கேஸ் போடுறாங்க, கோர்ட்டுக்கு வந்தால் ஆதாரத்தை கேட்குறாங்க, ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க கேஸை வாபஸ் வாங்குறாங்க. இதுக்கும் எனக்கு என்னங்க சம்மந்தம்? நான் போயிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறேனா இல்லை கெஞ்சினா எதுவும் இல்லையே. ஆனால் நீங்கள் என்னடானா காம்ப்ரமைஸ்ன்னு எழுதுறீங்கன்னு அப்படி அவருடைய ஸ்டைலில் சிரிச்சுக்கிட்டே வெள்ளாசி தள்ளிட்டாரு. யாரும் என்ன கேஸ் ஃபைல் பண்றாங்க, I am accused. Somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணாம அத வாபஸ் வாங்குறாங்க. whatever got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க என்ன வாபஸ் வாங்குறாங்க, எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆக மொத்தம் ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு ஓனா எழுத கதையா. அரசியல்வாதிங்க கேஸ் போட்டுட்டு அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதும் ஓடி போகிறத பற்றி தான் அண்ணாமலை இவ்வளவு சுவாரஸ்யமாக மேடையில் வச்சு செஞ்சுருக்காரு. சரி மக்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பபாய் ஃப்ரம் SPV.